அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் ராகு அமர்வதால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் அதிரடியாக அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மிகவும் வலுவாக சுகஸ்தானம் ஆகிய 4 வலம் வருகிறார். கேது 10 வலம் வருகிறார். கேதுவின் பார்வை 4 ராகுவின் பார்வை 10 கிடைக்கக்கூடிய இந்த வேலை என்பது பல வகையில் அதிரடியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் நிழல் கிரகமான ராகு கேது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது மிகவும் வலுவாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் 10ஆம் இடத்தில் கேதுவும் 4ஆம் இடத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ராகுவும் அமர்கிறார். திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் ராகுவின் நட்சத்திரங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் வலுவாக ராகு அமர்வதால் நன்மை நிறைவாக உண்டு. அர்த்தாஷ்டக ராகு என்றாலும் தொழில் ஸ்தானத்தில் கேது இருப்பதால் அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அமோகமாக உறுதியாகவே அமைகிறது. ஏனென்றால் ராகு கேதுவின் தோஷம் வீரியமாக இருந்தாலும் ஜனன கால அடிப்படையில் பல்வேறு வகையான தோஷங்களை சந்தித்தாலும் அவை அனைத்திற்கும் நல்ல ஒரு மாறுதலும் சிறப்பான தருணமாக இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகுவின் சதய நட்சத்திர அமைப்பானது மிக வலுவான முன்னேற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. எனவே நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேளை நிச்சயமாக அமையும். அதிலும் குறிப்பாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சர்பதோஷம், பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் மிக முக்கிய தோஷமான சர்பதோஷ பாதிப்புகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். திருமண தடை அதீதமாக ஏற்பட்ட சூழலில் இந்த தருணத்தில் குறையும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுப நிகழ்வுகளில் அதி தீவிரமாக சந்தித்து வந்த தடைகள் இந்த தருணத்தில் விலகும். உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். மன பதற்றம், குழப்பம் போன்றவை விலகி மன நிறைவுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் மிக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாது தனது சொந்த நட்சத்திரமான சதயத்தில் அமர்வதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை ராகு உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் வரும் நேரமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உலகளாவிய ஆசைகள் இந்த தருணத்தில் அதிகரித்தாலும் அவை அனைத்தையும் நேர்வழியில் அடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவ மாணவியரிடம் கல்வி ரீதியாக சந்தித்த பாதிப்புகள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் விலகும். திடீரென மாற்றங்கள் ஏற்படுவதால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி நகர முடியும். இந்த தருணத்தில் மாயை எது, உண்மையான நிலவரம் எது என்பதை உணர்ந்து செயலாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. பகை உணர்ச்சி நீங்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். அறிவு ஆற்றல் அதிகரிக்கும். விடுதலை உணர்வுடன் பல பணிகளை சுதந்திரமாக செயல்படுத்தி முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஆன்மீக பணிகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பற்றற்ற தன்மையில் பல பணிகளில் ஈடுபட்ட வந்த நிலையில் உறுதியாகவே பற்றுடன் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. வெளியூர் தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற பணிகள் மிகவும் சிறப்பாக அமையும். கார்ப்பரேட் துறையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ராகு உருவாக்கி கொடுக்கிறார். கார்ப்பரேட் துறையில் அபரிவிதமான மாற்றம் உண்டு. ஊடகத்துறையிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான ஆற்றல் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சண்டை சச்சரவு, வாக்குவாதம் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில் ரீதியாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. பெயர் புகழ் அதிகரிப்பதோடு லாபத்தை உயர்த்தும் தருணமாகவும் அமைய போகிறது. இந்த தருணத்தில் உறுதியாகவே அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் போது நிச்சயமாக ஆவணங்களை சரிபார்ப்பது மிகவும்
முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உங்களுடைய பெயரில் சொத்துக்களை வாங்குவதற்கு முன் அது யார் பெயரில் இருக்கிறதோ அவருடைய பெயரிலேயே பட்டா, சிட்டா, பத்திரம் போன்ற அனைத்து வகையான பதிவுகளும் அவருடைய பெயரில் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பத்திரம் விற்பவர் பெயரில் இருக்கிறது, பட்டா வேறொரு பெயரில் இருக்கிறது என்றால் அதை அவரது பெயருக்கு மாற்றியதற்கு பிறகு அதை வாங்குங்கள். இல்லை என்றால் நீங்கள் அலைந்து திரிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகலாம். எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் முதலீடு செய்யும் முன் நம் அத்தனை வகையான வில்லங்கங்களையும் பார்த்து வாங்குவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. நாம் பணத்தையும் முதலீடு செய்து வில்லங்கங்களையும் சந்தித்து கொண்டிருந்தால் அது நன்மையை ஏற்படுத்தாது. எனவே கவனத்துடன் இருப்பது உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அடுக்கடுத்து வந்த மருத்துவ தொல்லைகள் பல விஷயங்களில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க போகிறது. நல்ல வரன் கிடைத்தது, ஆனால் அதை தவற விட்டுவிடமே என்று வருத்தப்பட்ட சூழலில் நல்ல வரன் மீண்டும் இல்லம் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் சர்ப்பதோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தோஷங்கள் விலகுவதால் உறுதியாகவே திருமண தடைகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விலகுவதால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிரிகளுடைய தொல்லைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அவர்களின் பலம் குறைவதால் அடுத்தடுத்த நிகழ்வுகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும். அதே போன்று மிக முக்கியமாக இந்த தருணத்தில் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் போது அவை வெற்றிகரமாக அமையும். ஆனால் வெளிநாடு செல்லும் போது டூரிஸ்ட் விசாவில் செல்லாமல் முறையாக கம்பெனி விசாவில் அனுமதி பெற்று செல்வது நல்லது. ஏனென்றால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்களுக்கு நல்ல தீர்வை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது சிக்கல் சிரமம் இல்லாமல் சென்று பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்கும். எனவே தவறவிடாமல் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒர்க் பர்மிட் அதே போன்று ஒர்க் விசாவா என்பதை சரிபார்த்து கொண்டு பயணம் செய்யுங்கள். அதனால் இனிமையாக அமைவதோடு உங்களுடைய பொருளாதார நிலையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை உருவாக்க முடியும். அது மட்டுமல்லாது மனதில் ஏற்படக்கூடிய பயம், குழப்பம் இந்த தருணத்தில் நீங்கும். பல பணிகளை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான லாபம் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் பல வகையில லாபமும் வருமானமும் அதிகரிக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் பல பணிகளை செய்வதால் உபரி வருமானம் உறுதியாகவே அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உபரி வருமானம் அதிகரிப்பதால் பல தேவைகளை இந்த தருணத்தில் எளிதில் பூர்த்தி செய்ய முடியும். இல்லம் தேடி பல நல்ல வாய்ப்புகள் வரும். மனதில் இருக்கக்கூடிய பயம், குழப்பம் போன்றவை நீங்கி நன்மை நிறைவாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் குடும்பத்தில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதோடு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசாங்க வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக எளிதில் வேலை வாய்ப்பு கிட்டும். எனவே முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்வதால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தானாகவே உங்களை தேடி வருவக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அரசாங்க சலுகைகள் எளிதில் வெற்றிகரமாக அமையும். ஆன்மீகம் சார்ந்த பணிகளை சற்று ஆர்வத்துடன் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் ராகு நட்சத்திர பயிற்சியை சந்தித்தவுடன் அருகாமையில் உள்ள ராகு கேது சன்னதி சென்று விருச்சிக ராசிக்காரர்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும். நல்லது.